ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கி எதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொன்னால் சின்னஞ்சிறுகிளியே சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது சின்னஞ்சிறுகிளியே சீரியல் இந்துவுக்கும் கருணாவுக்கும் திருமணமானதுலேருந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நாடகம். அப்படியே போயிற இந்த நாடகத்தில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு சொன்னால் சித்ராவுக்கு வீட்டை மாப்பிள்ளை பார்க்குறாங்க. போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். சித்ராவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஆனால் சித்ராவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. என்னென்னு சொன்னால் சித்ராவுக்கு படிக்கணும், தான் வாழ்க்கையில் முன்னேறணும், தனக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு பொண்ணு தான் சித்ரா. அப்போ சித்ராவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. அப்படி இருந்தும் யார் தான் சித்ராண்ட பேச்சு கேட்குறாங்க? கிருபாவோட சட்டம் தானே. அங்கே கிருபாவோட வீட்டில் கிருபா சொல்கிறது மட்டும்தான் சட்டம். அங்கே பொண்ணுங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரு ஆணாதிக்கம் நிறைஞ்ச ஒரு இடம் தான் கிருபாண்ட வீடு. அப்படி தான் இந்த சீரியலில் காட்டுறாங்க. இப்படி இருக்க சித்ராவுக்கு ஒரு பக்கம் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. சித்ரா ஒரு பக்கம் தான் படிக்கணுமென்ற கனவில் இருக்கிறாங்க. அதை விட இந்த வீட்டில் இந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, இந்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு கருணா முழிக்கிறாரு. என்ன சுற்றி ஒவ்வொருத்தங்க கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. இப்படி இருக்க சீரியலில் சரி இந்துவுக்கு சித்ராவுக்கு கல்யாணம்னு சொல்லி மாப்பிள்ளை இன்றைக்கு பார்க்க வர போகிறாங்க. சித்ராணி ரெடியாக இருக்கணும் என்று சொல்லி போட்டு அவங்களோட அப்பா போயிடுவார். சித்ரா முழுசாடி கொண்டு இருக்கிறாங்க. என்னடா இன்றைக்கே மாப்பிள்ளை வராங்களா, நான் என்ன செய்ய? சரி இந்துவக்கா தானே இருக்கிறா, இந்துவக்காட்ட ஐடியா கேட்பேன். இந்துவக்காட்ட இல்லாத ஐடியாவா? இந்த சர்டிஃபிகேட்டே கிழிச்சறிய விடாமல் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்க இந்த கல்யாணத்தில் இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுவாங்க வேண்டி போட்டு சரி வேண்டி போட்டு சித்ரா இந்துவை பாப்பம் பண்ணி போட்டு போகிறாங்க. முழிச்சு போகிறாங்க. யாருக்கு நிலையாச்சும் எம்பிட்டுடக்கூடாது அந்த மாதிரி முழிச்சு போகிறாங்க. அப்போ கருணாண்ட கண்ணில் எம்பிட்டுடுவாங்க. ஆனால் கருணா பார்த்ததை சித்ரா கவனிக்கலை. அப்போ இந்துட்ட போய் கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, தூரம் ரெண்டு சைகையில் தான் கேட்பாங்க. இப்படி கல்யாணம் அக்கா எனக்கு பார்த்துட்டாங்க, இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வராங்களாம், நாங்கள் என்ன இப்படியோ மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் சரி வந்தால் என்ன கல்யாணம் கட்டி அனுப்பிடுவாங்க, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைக்கா, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அக்கான்னு சொல்லி தூரத்தில் இருந்து சைகை காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்து என்ன சொல்லுவாங்க, நீ போ, நான் பின்னுக்கு வாரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ போன்னு சொல்லி கலைப்பாங்க. ஏனெண்டா அங்கால கருணான்ன்றது இந்துவுக்கு தெரியும். அப்போ அதால் இந்து கலைப்பாங்க. அதுக்கப்புறம் சரியாண்டி போட்டு புவனா சித்ராவை வலிக்கிற சொல்லி போட்டு புவனா போயிடுவாங்க. அப்போ பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் கிருபாவந்தி வாகரம் வருவாங்க. கிருபாவந்தி வாகரம் சுகுநாட்டை கேட்பாங்க, நம்மளோட வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வையண்டு. அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன் திடீர்னு நகையெல்லாம் எடுத்து வெளியில் வைக்க சொல்கிறாங்க? ரெண்டா இந்து அதாவது சித்ராவுக்கு கல்யாணம் பார்க்க வரவங்க எங்கள்கிட்ட எவ்வளோ நகை நட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே வேணும். அப்போ ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப போகிறோம் அவக்கி என்று சொல்லுவாங்க. இது என்னடா புதினமாக இருக்குது வேண்டி போட்டு இந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுலெல்லாம் விசர் கூட்டமாக இருக்கு. சரி ஆணாதிக்கம் நிறைஞ்ச ஒரு இடமன்றதுக்காக இப்படியா இவங்கட ஒரு செய்கிற வேலைக்கு ஒரு அளவே இல்லை என்ற அளவுக்கு செய்கிறாங்களே. இப்போ முக்கியமாக அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ நகை இருக்கிறத ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பவா வேணும் என்ற மாதிரி மனசுக்கு யோசித்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு சுகுநாட்டை தான் சொல்லுவாங்க, நீ கையில் எடுத்து வச்சுட்டு களத்தில் ஒன்றும் போட தேவையில்லை, நீ கையில் எடுத்து வச்சுட்டு கையில் வச்சுருக்கிறத பார்த்து அவங்க தெரிஞ்சு கொள்ளட்டுக்கும் வேண்டி போட்டு திவாகர்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புவாங்க. ஒரு பக்கம் சித்ராண்டா அப்போ எனக்கு கன்ஃபார்ம் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நடக்கிற ஏற்பாட்டை பார்த்தா வேண்டி கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சரி இந்து சுகுநாட்டை பேசணும் ஏன்னு சொன்னேன், இவங்கள்ட்ட சித்ராண்ட நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம். அப்படியே சரி சித்ராண்ட நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம், அவங்கள அம்மாவுக்கு விளங்கத்தானே வேணும் தன்னை பிள்ளையோட நிலைமை, அப்போ கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம் அவங்களோட அம்மாட்ட அண்டி போட்டு இந்து சுகுணா கிட்ட பேசுவோம் அண்டி போட்டு போவாங்க. ஆனால் சுகுணான்ற குணம் தெரியும் தானே, ஜெயந்திய மாதிரி இல்லை. ஜெயந்தி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் ஜெயந்திக்கு இந்துவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் இந்து ஒரு போல்டான பொண்ணு, இந்துவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜெயந்தி கிட்ட என்ன சொன்னாலும் ஜெயந்தி செய்வாங்க. ஆனால் சுகுணா அப்படி இல்லை. சுகுணா ஹஸ்பண்ட் அதாவது கிருபா சொல்கிறது
தான் உலகம், கிருபா சொல்கிறது தான் வேத வாக்கு என்ற மாதிரி கிருபான்ற சொல்லை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் சுகுணா. அப்போ சரி அண்டி போட்டு இந்து வந்து போகிறாங்க. அப்போ சுகுணாக்கும் வந்து கொஞ்சம் மன கஷ்டம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்படியெல்லாம் வீட்டில் நடக்குது, கொஞ்ச நாளாகவே வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்குது என்று சொல்லி கடவுள்கிட்ட சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்து வந்து போவாங்க. இந்து போய் அக்கா உங்களோட கொஞ்சம் கதைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்னோட கதைக்க இருக்குது, என்னோட கதைக்க உனக்கெல்லாம் கதை இருக்குதா என்று சொல்லி ஒரு ரூடாக வந்து கதைப்பாங்க. அப்போ நான் வந்து சித்ரா பற்றி கதைக்கணும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சுகுணா சொல்லுவாங்க, இந்த உன்னால தான் வந்து இந்த வீட்டில் ஏற்கனவே நிறைய குழப்பம் போய்கிட்டு இருக்குது. நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தையா அண்டில் இருந்து எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. கல்யாணம் செய்ய முதலாக இருக்கட்டும், கல்யாணம் செஞ்ச பிறகாக இருக்கட்டும், நீ உன்னால தான் எங்களுக்கு பிரச்சனை, உன்னால தான் என் பிள்ளைன்ற வாழ்க்கை என்ன நாசமாக போகுது என்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் நீ வந்து சித்ரா பற்றி என்ன கதைக்க போகிற என்று சொல்லி கேட்க, அப்போ என்று சொல்லுவாங்க, சித்ரா பற்றி கதைக்கு எனக்கு நிறையவே இருக்குது. கொஞ்சம் மண்டாலும் நீங்கள் அம்மான்ற ஒரு ஸ்தானத்தில் வந்து யோசிச்சு பாருங்க அக்கா. உங்களோட புள்ள வந்து இப்போ தான் படித்து முடிச்சிருக்கிறா, அதாவது ஸ்கூல்லாம் படித்து முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, கல்யாணம் பண்ண ஒரு பக்குவத்துக்குள்ளே போகிற வயசே அவளுக்கு கிடையாது. ஒரு குழந்தை மாதிரி தான் சித்ரா இருக்கிறாங்க. அப்படி இருக்க உங்களுக்கெல்லாம் என்னென்ன மனசு வருது சித்ரா வந்து கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அதை விட உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை சித்ரா. அப்போ நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அவளை பக்கத்தில் வச்சுருந்து பார்க்கணுமென்ற ஒரு எண்ணம் இல்லையாக்கா? ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீங்க? சித்ராவுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உங்களுக்காக தான் சித்ரா வந்து கல்யாணத்தையே என்ன சொல்கிறது சம்மதிக்கலை. ஏதோ போனால் போச்சு, இந்த வீட்டில் இருக்கிறமேன்ற மாதிரி தான் மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்கிறா. இப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஒருவேளை அவள் தப்பான முடிவுகள் எடுத்தால் யார் பொறுப்பு என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சூனா சொல்லுவாங்க, நீ எல்லாம் எனக்கு கதை சொல்ல தேவையில்லை. எங்கட பிள்ளைக்கு என்ன செய்யணுமென்று எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு. உன்னால் தான் வந்து இப்போ அவசரப்பட்டு நாங்கள் கல்யாணம் செய்ய வேண்டிய பெறுது. இல்லாட்டிக்கு வந்து நாங்கள் இப்போ அவளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருக்க மாட்டோம்ட்டு ஒரு ரூடாக கதைப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து சித்ராவுக்கு வந்து சோனாவோட கதைக்க விருப்பம் இல்லை, போயிடுவாங்க. இங்கால பார்த்தா பூவனா கத்திட்டு இருப்பாங்க, மாமா மாமான்னு கத்திட்டு இருக்க. என்னன்னு சொன்னால் சித்ராவை காணல மாமாண்டுவாங்க. அப்போ உள்ளுக்க வந்து சித்ராவை காணலண்டி போட்டு போய் பார்த்தா சீலையில் வந்து வெளியில் போட்டு தப்பி ஓடிடுவாங்க. அதாவது படத்தில் நடக்கிற மாதிரி வெளியில் சேலையை கட்டி ஏதோ ஒரு வழியாக தப்பி ஓடிடுவாங்க சித்ரா. அப்போ புவனாவும் இந்துவும் கருணாவும் முழிச்சிக்கிட்டு நிற்பாங்க. ஐயோ அண்ணாவுக்கு தெரிஞ்ச நம்ம சித்தமே, சித்ரா எங்கே போயிருப்பாளேன்னு இப்படி செய்தாள் என்று சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பூவனா சொல்லுவாங்க, மாமா நாங்கள் கிருபா மாமாட்ட சொல்லுவோம், கிருபா மாமாட்ட சொன்னால் கிருபா மாமா இதுக்கு ஒரு வழி பண்ணுவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இல்லை பூவனா நீ சொல்லாதன்னு சொல்லுவாங்க. இந்துவும் சொல்லுவாங்க, இல்லை சொல்ல வேண்டாம் என்று சொல்ல. அப்போ பூவனா சொல்லுவாங்க, மாமா நான் உங்களை நம்பி தான் சொல்லாமல் இருக்கிறேன், எப்படி என்றாலும் மாப்பிள்ளை வர்றதுக்கு இடையில சித்ராவை கூட்டிகிட்டு வந்துடுங்க என்று சொல்லி பூவனா சொல்லுவாங்க. சரியாண்டி போட்டு இந்துவும் கருணாவும் தான் வந்து சித்ராவை தேடி போவாங்க. அப்போ தேடி போயிருக்க வந்து கருணா கேட்பாங்க, சில நேரம் நீ தான் வந்து சித்ராவை வந்து இப்படியெல்லாம் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஐடியா கொடுத்தியா தெரியா, வீட்டை விட்டு தப்பிச்சு போன்னு சொல்லி. என்னென்னா சித்ரா வந்து ஏதோ உனக்கு சொல்லிட்டு இருந்தால் நீயும் கை காட்டிட்டு இருந்தால் நான் கவனிச்சேன் என்று சொல்லி கருணா கேட்பாரு. நான் எல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, சரியா, இப்படி தேவையில்லாமல் கழிச்சு என்னோட பிரச்சனையை வளர்க்காத என்று சொல்லி எதுவும் பேசி போடுவாங்க. பேச சரின்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு சித்ரா வந்து தேடி தேடி 2 பேருமே போயிடுவாங்க. இப்போ சித்ரா இந்த வீட்டை விட்டு போனது வந்து கிருபாவுக்கு தெரிஞ்சா பெரிய ஒரு ரகலை தான் நடக்கும். ஆனால் இந்த கல்யாண பிரச்சனையிலேருந்து என்னென்னு தான் சித்ராவை காப்பாற்ற போதோ இந்த தெரியலை. அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.